நார்மலாவே யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருப்பேன். சரி ஓகே, நம்ம என்ன பஸ்ல போகாதாளா? நம்ம என்ன அவ்வளோ சொகுசா இருக்கோமா? நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி நான் போறேன். திண்டுக்கல்ல இருந்து இறங்கிட்டு சேலம்க்கு பஸ் பிடிக்கணும் போல. நான் அந்த ஊருக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ்ல டிராவல் பண்றேன். அதாவது சென்னையில லோக்கல் பஸ்ஸஸ்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் ஊர் சைட்ல ஃபேமிலி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன். கரெக்டா திண்டுக்கல் வரும்போது தூங்கிட்டேன். அச்சச்சோ. பஸ் வந்து திண்டுக்கல் தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்பதான் ஆடிஷன் போறேன். அப்போ அந்த பேக் தூக்க முடியாம தம் பிடிச்சி பேகை தூக்குறேன். வேர்த்து ஒழுகுது. ஃபுல்லா டேன் ஆயிடுச்சு இந்த வெயில டிராவல் பண்ணிட்டு. அப்படியே தாங்க ஆடிஷன் போனேன். அப்போ எனக்கு மட்டும் சேர் போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வீட்டில் வந்து கீழே சாப்பிட்டுலாம் பழக்கம். கீழே சப்பளங்கால் போட்டுலாம் லைக் சாப்பிட்டு பழக்கம். நான் அங்கே அந்த இடத்துல ஆட்டிடியூடும் காட்டலை. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியும் நான் காட்டலை. ஏன்னா நார்மலான ஒரு தமிழ் பொண்ணு, ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். ரேப் பண்ணுற சீன் வந்துட்டு மயம் கோபி சாரோடைய காம்பினேஷனில் வந்துச்சு. அது கொஞ்சம் இன்னும் நல்லா வெளில தெரிஞ்சிருக்கும். பட் சாரி ரிமூவ் பண்ணுறதில்ல, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் சார்கிட்ட என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல சார், இந்த ரோல் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான ரோலாக இருந்தாலுமே கூட நான் இதை பண்ணுறேன். 7G ரெயின்போ காலனி எல்லாம் வந்து அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அழுது தான் பார்த்துருக்கேன். இந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும். அப்போது அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியை டைரக்ட் பண்ணவர் எனக்கு முன்னாடி கண்ணுக்கு எதிரில் அவர் கூட டைலாக் பேசணுன்ற போது பயங்கர ஷிவர் ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கும் போது நான் ரொம்ப டென்ஸ்டானது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, கூலா பண்ணுங்க. கமிங் பேக் டு திஸ் மூவி, லைக் வந்து மனிதர் தெய்வமாகலாம், இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைச்சிச்சு உனக்கு? எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு? அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு ஆகஸ்ட்ல ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மாதம் வந்து நான் தேனி கம்பத்தில் இருக்கேன். நான் ஃபேமிலியோடு இருக்கேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கணேஷ் சொல்லிட்டு ஒரு பையன், என் ஃப்ரெண்டு தான், ஷார்ட் ஃபிலிம் ஏடியா ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து கோ டைரக்டராக இருக்காங்க காஞ்சனால. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கேஸ்டிங் இமெயில்ஸு, அப்புறம் அந்த கேஸ்டிங் போஸ்டர்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. எங்கன்னு பார்த்தா நான் சென்னை நினச்சிட்டேன். பார்த்தா சேலத்தில். ஓகே, பக்கம் உங்களுக்கு? இல்லங்க, சேலத்துல தூரங்க. அதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன்னு தெரியுமா? எங்க வீட்டுல வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது. பைக் மட்டும்தான் ஓட்டுவேன். புல்லட் வண்டி எல்லாமே ஓட்டிடுவேன். கார் ஓட்ட தெரியாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, கார்ல எங்க வீட்லயும் விடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க வீட்டு சைடு. நீ வந்து ஏன் பஸ்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சேன், சரி ஓகே, நான் நார்மலாவே யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருப்பேன். சரி ஓகே, நம்ம என்ன பஸ்ல போகாதாளா? நம்ம என்ன அவ்வளோ சொகுசா இருக்கோமா? நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி நான் போறேன். திண்டுக்கல்ல இருந்து இறங்கிட்டு சேலம்க்கு பஸ் பிடிக்கணும் போல. நான் அந்த ஊருக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ்ல டிராவல் பண்றேன். அதாவது சென்னையில லோக்கல் பஸ்ஸஸ்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் ஊர் சைட்ல ஃபேமிலி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன். கரெக்டா திண்டுக்கல் வரும்போது தூங்கிட்டேன். அச்சச்சோ. பஸ் வந்து திண்டுக்கல் தாண்டி போயிடுச்சு. கண்டக்டர் எழுப்புறாரு, அம்மா இறங்கணுமா, நீ என்ன மறந்துட்டியா? சரி ஓகே, இப்பெல்லாம் எங்கேயும் போக முடியாது, இங்கேருந்து திருப்பி நீ ஆப்போசிட்ல போயிட்டு நில்லு, அங்கே ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸை பிடிச்சி நீ வந்து சேலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி பஸ்ஸு வெயிட் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் தான் நான் சேலத்துக்கு போனேன். சேலம் போய் இறங்கின உடனே ஸ்கேமா? ஆமா, ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். எனக்கு தான் அந்த சிட்டி தெரியாதுல்ல, வந்தான். அது ரொம்ப தூரம் நீங்க சொல்ற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டான். அந்த கூகுள் மேப் அதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கலையா அந்த டைம்ல? அப்போ அவங்க எனக்கு லொகேஷன் அனுப்புங்க, ப்ராப்பரா அனுப்பல. இந்த இடம் சொல்லுங்க, அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் ஆட்டோல ஏறின 500 வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கிட்டவே வந்துருச்சு. என்ன சார் ஆஃபீஸ் வந்து கிட்டே வந்துருச்சு. அப்போ அவ்வளோ பெரிய டிராவல் பேக், அதாவது இங்க கால்ல இருந்து இவ்வளோ பெரிய பேக் நான் மூட்டையை சுமந்துட்டு வேர்த்து ஊத்தி ஆடிஷனுக்கு போய் யாராச்சும் அப்படி போவாங்களா? அதான் எனக்கு புரியல, எதுக்கு ஆடிஷனுக்கு அவ்வளோ ட்ரெஸ் திடீர்னு சொல்லுவாங்க? இல்ல, எல்லாருமே சென்னைக்கு அடுத்த நாள் கிளம்புறாங்க. ஓகே, நைட்டு கிளம்புறாங்க. நான் ஆடிஷன் வந்திருக்கேன் நான் காலையில. எப்போ முடியும்ன்றது தெரியல. அதனால என் வீட்டுல நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாம் சென்னைக்கு போங்க, கார்ல போயிடுங்க சென்னைக்கு, நான் வந்து பஸ்ல வந்துடுறேன், பஸ் பிடிச்சி வந்துடுறேன். ஸோ எல்லாருமே கார்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் ஆடிஷன் போறேன். அப்போ அந்த பேக் தூக்க முடியாம தம் பிடிச்சி பேகை தூக்குறேன். வேர்த்து ஒழுகுது. ஃபுல்லா டேன் ஆயிடுச்சு இந்த வெயில டிராவல் பண்ணிட்டு. அப்படியே தாங்க ஆடிஷன் போனேன்.
அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது டீம்ல. இன்னொன்னு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து எல்லாருமே வந்து அன்னைக்கு சாப்பிட்டாங்க லஞ்ச். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அப்பயும் சாப்பிட்டாங்க. எல்லாருமே கீழே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஏடி, கோ டைரக்டர் எல்லாருமே கீழே தான் உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிட்டாங்க. அப்ப எனக்கு மட்டும் சேர் போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வீட்ல வந்து கீழே சாப்பிட்டுலாம் பழக்கம். கீழே சப்பளங்கால் போட்டுலாம் லைக் சாப்பிட்டு பழக்கம். நான் அங்க அந்த இடத்துல ஆட்டிடியூடும் காட்டல. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியும் நான் காட்டல. ஏன்னா நான் நார்மலான ஒரு தமிழ் பொண்ணு, ஒரு நார்மலான ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு தான். கீழே உட்காந்து சாப்பிட்றதுல நான் தேஞ்சு போயிட மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், குரூப்பா உட்காந்துட்டேன். டக்குன்னு உட்காந்துட்டேன். எல்லாருக்குமே வந்து என்ன இவங்க கீழே உட்காடுறாங்கன்னு இருந்துச்சு, ஆர்டிஸ்டா இருந்துட்டு. அந்த இடத்துல எல்லாரும் மனசுலயும் நான் என்ன பிடிச்சிருச்சு. இவங்க வந்து நம்மளுக்குள்ள சேர்ந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. சாப்பிட்டேன். அப்புறம் அதுக்கேத்த மாதிரி என்ன போய் பத்திரமா பஸ் ஸ்டாப்ல விட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ இப்படிதான் எனக்கு இந்த மூவில சான்ஸ் கிடைச்சது. அங்க ஓகே ஆயிடுச்சு, அப்பயே சொல்லிட்டாங்களா? அப்பெல்லாம் சொல்லல. அதுக்குமே நான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நான் ஃபாலோ அப் பண்ணேன். ஓகே. டெய்லியுமே ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நான் ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நேர்ல வந்து சென்னையில கூப்பிட்டாங்க. உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வந்து ஒரு சாரி லுக்ல வந்துருங்க, எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாரி லுக்ல அழகா நான் காட்டன் சாரி கட்டிட்டு போனேன். போன உடனே பார்த்தாங்க, ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு செட் ஆகும். அப்புறம் ஒரு 2 கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ரேப் பண்ற சீன் ஒன்று கொடுத்தாங்க, இன்னொன்று வந்துட்டு அன்னி ரோல் கொடுத்தாங்க. என்கிட்டே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நீ வந்து சூஸ் பண்ணிக்கோன்ட்டு. ரேப் பண்ற சீன் வந்துட்டு மைம் கோபி சாரோட காம்பினேஷன்ல வந்துச்சு. அது கொஞ்சம் இன்னும் நல்லா வெளில தெரிஞ்சிருக்கும். பட் சாரி ரிமூவ் பண்றதுல எங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் சார் கிட்ட என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல சார், இந்த ரோல் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான ரோலா இருந்தாலுமே கூட நான் இதை பண்றேன், எனக்கு பண்றது ரெடி தான். ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பண்ணுறது தான் ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சு. நான் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஓகே, அன்னி ரோல் எடுத்து பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை சார். இவ்வளோ வருஷம் நான் படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன், ஒரு வாய்ப்பு எனக்கு வருது, தானாக வருதுன்ற போது நான் இதை வந்து இக்னோர் பண்ண விரும்பல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமிட் ஆனது இந்த மூவியில். வெரி நைஸ். அண்ட் ஒர்க்கிங் வித் அ லெஜெண்ட் செல்வராகவன் சார், லைக் வந்து ஒரு டேரக்டர்ல எந்த அளவுக்கு வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்போ ஆக்டிங்கும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை சொல்லுங்க. லைக் கனவா நிஜமான்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி 7G ரெயின்போ காலனி எல்லாம் வந்து அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அழுது தான் பார்த்துருக்கேன். இந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அப்போது அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியை டைரக்ட் பண்ணவர். எனக்கு முன்னாடி கண்ணுக்கு எதிரில் அவர் கூட டைலாக் பேசணுன்ற போது பயங்கர ஷிவர் ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா, கொஞ்சம் ஷிவர் ஆயிட்டேன்னா டைலாக் பேசும்போது இந்த வாயிலாம் ஷிவர் ஆகும், எனக்கு ரோல் ஆகும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப டென்ஸ்ட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, கூலா பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், திட்டுவாருன்னு சொன்னாங்க, திட்டாம கூலா பண்ணுங்க சொல்றாரு. டைரக்டரும் அவ்வளோ காம், டென்னிஸ் சார் வந்துட்டு, மேம் என்ன மேம் ஆச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் அவர் நேர்ல இல்ல, இப்போ திடீர்னு நேர்ல வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஏடிஸ்ல வந்து தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம வந்து இது நார்மலா வீட்டில் பேசுற மாதிரி பேசி முடிச்சிடணும் அந்த டைலாக சொல்லிட்டு, அப்புறம் கரெக்டா போயாச்சு அன்னைக்கு.